உலகம் யாவும் தாமுலா வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. என்ன நண்பர்களே, எல்லோரும் நலமா? நானும் நலம், நலமறிய ஆவல். இது நமது சேனலில் 9வது பதிவு. ஜோதிடத்தில் 9வது ஸ்தானம் என்பதை தர்ம கர்மாதிபதி ஸ்தானம் என்று சொல்வார்கள். எனவே நமது கர்மமே இறைவனை வழிபடுவதும் திருப்பணிகள் செய்வதும் தானே. அதனால் இந்த 9வது பதிவின் தலைப்பு ஆலய சிறப்பும் அனுபவ குறிப்பும். ஆலய சிறப்பும் அனுபவ குறிப்பும் என்ற தலைப்பில் பார்க்கலாம். அதற்கு முன் சென்ற பதிவில் தொடர்ச்சியாக ஒரு சில தகவல்களை பார்த்துவிட்டு பிறகு தொடரலாம். சென்ற பதிவு 17 நிமிடம் எடுத்தது. அதற்கு மேல் பதிவிட்டால் அன்பர்கள் அதை கேட்பதிலும் தொய்வு ஏற்படும் என்பதால் அதில் சில குறிப்புகளை தர முடியவில்லை. ஏனென்றால் மருந்தும் விருந்தும் அளவாக இருப்பது நன்றுதானே. கர்ம வினைகளில் நமது தீவினை பதிவுகளை குறைக்க தான தர்மங்கள் செய்ய வேண்டும், குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் ஆலய திருப்பணிகள் செய்வதும் அல்லது அப்பணிகளை செய்யும் அன்பர்களுக்கு பொருள் உதவி செய்வதும், உணவு ஏற்பாடு செய்து தருவது, நமது உடல் உழைப்பை தருவது என்று ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவுங்கள். அதன் மூலம் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். திருப்பணிகள் செய்யும் இடத்தில் அவர்களுக்கு தேநீர் ஏதாவது கொடுத்து உதவினால் கூட போதும். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். இப்படி செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் இங்கே பார்த்து விடலாம். எனது நண்பர் ஒருவர் என்னை ஒரு சிவன் கோயிலுக்கு அழைத்து சென்றார். அது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். எல்லோரும் வரிசையில் நின்று தரிசனத்திற்கு காத்திருந்தனர். இவர் என்னை அங்கே நிற்க விடாமல் கோயிலின் பின்புறமாக அழைத்து சென்றார். சரி, கடையில் ஏதோ வாங்கச் செல்கிறார் என்று நினைத்து நானும் பின்தொடர்ந்தேன். பின்புறம் ஒரு சிறிய கதவு ஒன்று இருந்தது. அது மிகவும் குறுகலாக இருந்தது. அதை திறந்தார். என்னை மெதுவாக குனிந்து உள்ளே வாங்க என்றார். அந்த நிமிடம் வரை நடந்தது எனக்கு நினைவிருந்தது. அவர் கூறியபடி உள்ளே நுழைந்தேன். அது இறைவன் குடிகொண்டிருக்கும் கருவறை. அவரை கண்டவுடன் என்னை வா வா என்றது போல் ஓர் உணர்வு. நாடி நரம்புகள் செயலிழந்து விட்டது. எனது நண்பர் ஜாடையாக சொன்னார், அமைதியாக அப்படியே அமருங்கள் என்றார். அமர்ந்து விட்டேன். எனது 2 கண்களிலும் நீர் மட்டும் வடிந்தது. எனது மனம் நீ பிறவி பலனை அடைந்து விட்டாய் என்றது. அதற்கு மேல் நடந்தது எதுவும் எனது நினைவில் இல்லை. எவ்வளவு நேரம் உள்ளே இருந்தேன் என்பதும் தெரியவில்லை. நண்பர் என் மீது திருநீர் பூசி சந்தனம் வைத்துள்ளார். எனக்கு தீர்த்தம் கொடுத்து பிரசாதம் வழங்கியுள்ளார் அர்ச்சகர். எதையும் என்னால் உணர முடியவில்லை. வெளியில் வந்த பிறகு நடந்ததை உணர்ந்தேன். எனது நண்பரின் பெயர் உமாபதி. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கருவறையில் வீற்றிருந்தவர் உமையாள்பதி, என்னை உள்ளே அழைத்து சென்றவர் உமாபதி. நான் அவரிடம் கேட்டேன், எப்படி சாமி, இந்த மாதிரி பெரிய கோவில்களில் யாரையும் கருவறை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள், நீங்கள் எப்படி என்னை உள்ளே அழைத்து சென்றீர்கள் என்று. அதுவா, நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வருவேன். நிறைய பூக்கள் ஆலயத்தில் இருக்கும். அவற்றை மாலைகள் கட்டி கோர்த்து பூஜைக்கு தயார் செய்து தருவேன். அதனால் என்னை இந்த ஆலயத்தில் எங்கும் அனுமதிப்பார்கள் என்று சொன்னார். அது சரி, உங்களை விடுவார்கள், என்னை எப்படி என்று கேட்டேன். அதுதான் அவன் செயல் என்று அசால்ட்டாக பதில் சொன்னார். நான் பார்த்தவரை அவர் நெற்றியில் திருநீர் கூட அணிய மாட்டார். இப்படி ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பார் என்பதும் அன்றுதான் எனக்கு தெரிந்தது. இது அவர் மீது கொண்டுள்ள
பக்தியின் பரவசம். இது ஒரு அனுபவம். அடுத்து நானும் எனது ஆருயிர் நண்பர், அவரை நண்பர் என்று சொல்வது நட்புக்கு பெருமை. ஆனால் நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளையாகத்தான் உணர்கிறேன். அவரது குடும்பத்தினரோடு காரில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கூடலிங்க சுவாமிகள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது எனது கார் என்ஜின் ஹீட்டாகி ரேடியேட்டர் ட்ரை ஆகி நின்றுவிட்டது. இந்த பிரச்சனை எங்கள் காரில் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே அடிக்கடி நிகழும் பழைய கார் என்பதால் அன்றும் அதே நிலை. கிட்டத்தட்ட இன்னும் 350 கிலோமீட்டர் வரை வர வேண்டும். மாலை நேரம். நாங்கள் வீடு வந்து சேர இரவு 12 மணி வரை ஆகலாம். என்ன செய்வது என்று யோசித்தேன். அருகில் மெக்கானிக்கல் ஷாப் எதுவும் இல்லை. என்ஜினை கொஞ்சம் நேரம் ஆறவிட்டு மறுபடியும் ரேடியேட்டரில் நீரை நிரப்பினேன். திரும்ப காரை எடுக்கும் முன்னே ஒரு நிமிடம் யோசித்தேன். என்ன வேலையாக இங்கே வந்தோம்? கூடலிங்க சுவாமிகளை பார்க்க வந்தோம். அவரை பார்க்கத்தானே வந்தோம், அவரிடமே கேட்போம் என்று. சுவாமி, உங்களை காணதான் இங்கே வந்தேன். நாங்கள் சிரமம் இல்லாமல் வீடு சென்று சேர நீங்கள்தான் துணை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காரை இயக்கினேன். என்ன ஆச்சரியம்! நாங்கள் வீடு வந்து சேரும் வரை எனது கார் ஷோரூமிலிருந்து எடுத்த வந்த புதிய கார் போல அழகாக எங்களை எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பாகவே ஒரு 10:30 மணி அளவில் கொண்டு வந்து சேர்த்தது. அவரே எங்களுடன் காரில் பயணித்தது போல ஒரு உணர்வு. அவருக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்தேன். இன்றளவும் பயணத்தை தொடங்கும் முன் அவரை வணங்கிய பிறகே வண்டியை இயக்குவேன். இது ஒரு அனுபவம். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆவுடையார் கோயில் சிறப்பை பார்க்கலாம். இந்த பதிவுக்கு ஆலய சிறப்புகள் என்று பெயர் வைத்துவிட்டு நமது மாணிக்கவாசக பெருமானார் கட்டிய கோயிலை பற்றி இங்கே பதிவு செய்யவில்லை என்றால் இந்த பதிவு முழுமை பெறாது. எனவே ஒரு சில வரிகள். திருவாசகத்தில் நமது மாணிக்கவாசக பெருமானார் அந்த இடத்தை திருப்பெருந்துறை என்று பதிவிட்டிருப்பார். இந்த இடம் அறந்தாங்கியில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு இறையனார் ஆத்மநாத சுவாமிகள் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலின் சிறப்பை எல்லாம் முழுமையாக பதிவு செய்ய வேண்டுமென்றால் இந்த பதிவு நிறைவு செய்ய முடியாது. அதில் ஒன்றை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். இங்கு உள்ள சிற்பங்கள் இன்றளவும் உயிரோட்டமாக காட்சி தரும். நாம் அங்கே தரிசனம் செய்தபோது அந்த சிற்பங்களை கண்டு வியப்புற்றேன். என்ன அதிசயம் என்றால், சிற்பங்களின் கைகள் மற்றும் கால்கள் உடல் பகுதிகளில் நமக்கு தோன்றும் நரம்புகள் போன்றே வடித்திருப்பார்கள். அந்த நரம்புகள் நம் கண்களுக்கு தெளிவாக தெரியும். கைகளின் பின்புறம் உள்ள நரம்புகளை நான் கவனித்தேன். அதன் மீது எனது கைகளை வைத்தபோது அதில் ஏற்பட்ட நாடி துடிப்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. நண்பர்களே, இன்றளவும் நமது நாட்டில் எங்கு கோயில் திருப்பணிக்காக ஒப்பந்தம் எழுதினாலும் அதில் ஆவுடையார் கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் நீங்களாக என்று எழுதுவார்கள். ஏனென்றால் அதுபோல் சிலைகளை மீண்டும் செய்ய முடியாது என்பது இதன் பொருள். சரி, இறையனாரே கட்டிய கோயில் இல்லையா? எப்படி மனிதர்களால் செய்ய முடியும்? அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவசியம் ஒரு முறை சென்று வாருங்கள். அடுத்து எங்கள் குலதெய்வ கோயில். எல்லாமே தெய்வங்கள்தான், என் தெய்வங்கள்தான். இந்த இடத்தில் எனது குலதெய்வத்தின் சிறப்பையும் பதிவு செய்கிறேன். ஒரு 15 ஆண்டுகள் முன்பு எனது வாழ்க்கையில் ஒரு எண்டு வந்தது. முடிவு இதோடு எல்லாம் முடித்து கொள்ளலாம் என்று செய்த தொழிலை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறினேன். அந்த தருணத்தில் கொஞ்சம் மன நிம்மதி இழந்த நேரம். எனது குலதெய்வத்திடம் சென்று அப்படியே அமர்ந்து விட்டேன். தரிசனம் செய்யவும் மனம் இல்லை. அமைதியாக சப்த நாடிகளும் ஒடுங்கிய நிலையில் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் எனது தெய்வம் என்னிடம் பேசினார்.
ஏப்பா வருத்தத்தில் அமர்ந்துள்ளாய்? உன்னை நான் கைவிட்டு விட்டேன் என்று நினைக்கிறாயா? இல்லை, உன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துள்ளேன். அமைதியாக என் அருகிலேயே இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அடுத்து 2 ஆண்டுகள் கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு அவர் அருகிலேயே இருந்தேன், எனது தாய் வீட்டில். பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து திரும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து கடந்த 4 வருடத்திற்கு முன்பு எனது அன்பு மகளின் திருமணத்தையும் நடத்தி வைத்தேன். எனது மகளின் வாழ்க்கையும் அந்த மகான் கொடுத்த வரமே. அதன் பிறகு எனது குலதெய்வ கோயிலின் திருப்பணிகள் செய்து எங்களது சித்தர் பீடத்தில், எங்கள் சித்தரின் திருநாமம் திரு சித்தலிங்கேஸ்வரர் சுவாமிகள், தவத்திரு சித்தலிங்கேஸ்வரர் சுவாமிகள். அங்கு சித்தர் பீடத்தில் நவகோடி சித்தர்களின் தலைவன், எனது ஆத்ம தெய்வம், ஆருயிர் தெய்வம் முருகப்பெருமானின் திருவுருவத்தையும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக விழாவும் நடத்தினோம். எனது அன்பு சகோதரர் திருஞான சம்பந்தம் எனக்கு துணையாக நின்றார். கும்பாபிஷேக விழாவிலும் நிறைய சிரமங்களை சந்தித்தோம். அந்த நேரத்தில் எங்கள் இறைவன் அருளால் பேரூராட்சி தலைவர் வந்து நின்று பொருள் உதவியும் செய்து சிறப்பாக அந்த விழாவை நடத்தி கொடுத்தார். நாங்களும் பிறவி பலனை அடைந்து விட்டோம் என்று எண்ணி அனுதினமும் என் இறைவனை வணங்கி வாழ்ந்து வருகிறேன். இது வாழ்வின் அனுபவம். நண்பர்களே, இந்த இடத்தில் மிக மிக முக்கியமான கருத்து ஒன்றையும் பதிவு செய்கிறேன். இந்த கோயில் திருப்பணி, கோயில் திருவிழா, கும்பாபிஷேக விழா, ஊரை சீரமைப்பது, ஊர் செல்லும் பாதையை சீரமைப்பது, நீர்நிலைகளை சீரமைப்பது, இது போன்ற பொது காரியங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படுங்கள். எல்லோருடைய வாழ்வும் செழிக்கும், எல்லோருக்கும் நல்லது நடக்கும். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். அடுத்து முருகப்பெருமானின் சிறப்பு 1000 உண்டு. அதில் நான் கண்ட காட்சி ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன். நீங்களும் ஒரு சிலர் அதை பார்த்திருப்பீர்கள். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு முருகன் கோயிலில் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வந்த மயில் ஒன்று ஆண்டவர் முன் வந்து அமர்ந்து விட்டது. நாம் எப்படி அவர் முன் மயில் வாகனம் சிலையாக செய்து வைப்போமோ அதே தோற்றத்தில் அமர்ந்து இருந்தது. அவருக்கு பூஜைகள் முடியும் வரை அப்படி அதே இடத்தில் இருந்தது. அதற்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. அதையும் மயில் ஏற்றுக்கொண்டது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பூஜை நேரத்தில் அந்த ஊர் மக்கள் ஒரு 200 பேருக்கு மேலே தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். யாராவது ஒருவர் அதன் அருகில் சென்றாலே ஓடிவிடும். அன்று அவ்வளவு பேர் முன்னிலையில் வந்து அமர்ந்து இறைவனை தரிசனம் செய்தது. மயில் வந்து இறைவனை தரிசனம் செய்தது ஆச்சரியத்தின் உச்சம். இது போன்ற அனுபவங்கள் இறை நம்பிக்கை உள்ள உங்களுக்கும் நிறைய கிடைத்திருக்கும். எனக்கு கிடைத்த ஒரு சில அனுபவங்களை இங்கு எடுத்துரைத்தேன். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.